இல்ல இன்னைக்கு நேத்திக்கு இல்ல. மூத்த அமைச்சர வந்து எடப்பாடி வந்து சிஎம் ஆனதுலேருந்தே அவர் புறக்கணிச்சிட்டு இருக்காரு ஆக்சுவலா. அமைச்சரவையில் இடம் கொடுத்தாரே தவிர, அவரை வந்து தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க. இதுல வந்து செங்கோட்டையனுக்கு பின்னாடி ஒரு தியரி இருக்கு. பாஜக வந்து உள்ள வந்து செங்கோட்டையனை தூண்டி விட்டு எடப்பாடிக்கு எதிரா அதிமுக இவங்க பேச்ச கேட்காம தாவேகா சைடு போச்சு வச்சுக்கோங்க. அப்போ பாஜக குடைச்சல்லாம் கொடுப்பாங்க ஏடிஎம்கே. இவங்க தரப்புல வந்து ரொம்ப டிமாண்ட் அதிகமா இருக்கு. தாவேகா தரப்புல 117 117 கேட்குறாங்க. பாதிக்கு பாதி. நாங்கள் 70% எங்களுக்கு ஓட்டு இருக்குன்றாங்க. எங்களுக்கு 20% ஓட்டு இருக்கு, 117 கொடுன்றாங்க. 2 வருஷம் நீ முதலமைச்சர், 2 வருஷம் நான் முதலமைச்சர். இல்லைங்க, எப்படி பார்த்தாலுமே திமுக குறைந்தபட்சம் 150 சீட்டில் போட்டி போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிற 84 சீட்டு தாங்க பிரித்து கொடுப்பாங்க. ஆனால் இப்போ ஆன்டி பிஜேபி ஓட்டு, ஆன்டி ஏடிஎம்கே ஓட்டு எல்லாமே ஒருவேளை விஜய் பக்கம் கன்சாலிடேட் ஆச்சு அப்படின்னா திமுக அது ஒரு பெரிய அதிமுக தாவேகா பக்கம் போகும்போது அந்த ஆன்டி பிஜேபி ஓட்டு விஜய் அங்கே போகாது, அந்த ஏரியாவுக்கு. ஓகே, அப்போ அதிமுகவும் தாவேகாவும் அதிமுக செத்து போயிடுது, அது இளைஞர்கள் ஆதரவே கிடையாது, அதுக்கு உயிர் கொடுக்கணும்னா எங்களால் தான் முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. irregular period என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ராஜஸ்மேனர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இருக்க பரபரப்பான சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக உள்ள ஒரு உட்கட்சி பூசல் நிலவுது. அதுக்கு பாஜக தான் காரணம். செங்கோட்டையன் போன்றவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு எதிராக திரும்ப போறாங்கன்ற மாதிரி ஒரு செய்திகள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. அதை எப்படி எடுத்துக்கிறது? இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்காக எடப்பாடி அவர்களை பாராட்டி விவசாயிகள் கூட்டம் போட்டாங்க. அதில் வந்து செங்கோட்டையன் கலந்துக்கல. எம்ஜிஆர் படமும் ஜெயலலிதா படமும் மேடையில் வைக்காதனால கலந்துக்கலன்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட எடப்பாடி அவர்கள் ஈரோடு மாவட்டத்தை பற்றி பேசுகிறப்போ கருப்பணன் பேரை மட்டும் தான் பயன்படுத்தினாரே தவிர செங்கோட்டையன் பேரை பயன்படுத்தவே இல்லை மூத்த அமைச்சர். இல்லை இன்னைக்கு நேத்திக்கு இல்லை. மூத்த அமைச்சரை வந்து எடப்பாடி வந்து சிஎம் ஆனதுலேருந்தே அவர் புறக்கணிச்சிட்டு இருக்காரு ஆக்சுவலாக. அமைச்சரவையில் இடம் கொடுத்தாரே தவிர அவரை வந்து தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு என்னென்னா அவரோட ஒரு சீனியராக இருக்கார். அதனால் இவருக்கு ஏற்கனவே ஒரு வருத்தம் இருக்குது. நம்ம சீனியராக இருக்கோம், நமக்கு முதல்வர் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு இவருக்கு ஒரு வருத்தம் இருக்குது. இருந்தாலும் வேறு வழியில்லைன்னு அதெல்லாம் ஜீரணிச்சுட்டு அவர் பாட்டு இருந்தார். அப்புறம் ஆட்சி போன பிறகு அவரை கண்டுக்கிறதே இல்லை. கம்ப்ளீட்டாக வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது செங்கோட்டையனை கலந்து ஆலோசிக்கல. குறிப்பாக அந்த ஈரோடு கிழக்கு தேர்தலெல்லாம் போட்டியிட வேண்டான்ற முடிவெல்லாம் வந்து அவரை கலந்துக்காதையே எடுத்துட்டாங்க அவங்க ஆக்சுவலாக. அதனால் அவருக்கு வந்து ரொம்ப மன வருத்தத்தில் இருந்தார். அந்த மன வருத்தத்தெல்லாம் வந்து அவருக்கு வேண்டிய ஆட்களுக்கு பதவியெல்லாம் கூட கிடைக்கல, ஒன்றிய செயலாளர் இந்த மாதிரி விஷயங்கள் தான். அதனால் அவர் வந்து மன வருத்தத்தில் தான். அந்த மன வருத்தத்தோட வெளிப்பாடு தான் வந்து எடப்பாடியை நேரடியாக எதிர்க்காமல் இந்த மாதிரி எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களை வைக்கல, அதனால் நான் அந்த கூட்டத்துக்கு போகலன்னு இன்டைரக்டாக, அதாவது எடப்பாடிக்கு வந்து ஜெயலலிதா எம்ஜிஆரோட தன்னுடைய படம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அவர் மேடையில் அவரோட படத்தை வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இந்த விழாவே வந்து ஏடிஎம்கே ஸ்பான்சர்டு விழா தான். இது வந்து சர்வ கட்சி விவசாயிகள்லாம் வந்து நடத்தலை. அவங்க ஆட்களை கூப்பிட்டு வேலுமணி இதுவும் ஏற்பாடு பண்ணி தான் நடத்தியிருக்காரு. வேலுமணி பேனரில் வேலுமணிக்கு கீழே செங்கோட்டையன் பேரை போட்டிருக்காங்க. இதெல்லாம் கூட அவருக்கு கோவம் வந்திருக்கு. அதனால் தொடர்ந்து தான் புறக்கணிக்கப்படுவதாக அவர் நினைக்கிறார். அதனால் வந்து அவர் வந்து தன்னுடைய அதிருப்தியை வெளியிடுறதுக்கு இது மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி டெல்லியில் அதிமுக அலுவலகம் திறப்புக்கு கூட செங்கோட்டையனை கூப்பிடல, வேலுமணி தான் கூப்பிட்டுருக்குன்னா வேலுமணி கூப்பிடல அப்படின்ற மாதிரி செய்திகளும் வெளியே வந்துருந்துச்சு. தொடர்ந்து அவர் புறக்கணிக்கப்படுகிறார். சென்னையிலேருந்து காணொலி விழாலும் திறந்தார் அவர் எடப்பாடி. அதுக்கு சென்னையிலுக்கு அவரை கூப்பிட்டுருக்கலாம். அவர் கூப்பிடலைன்னா அவர் தொடர்ந்து அவரை வந்து என்ன நினைக்கிறாங்க, இவர் இனிமேல் ஒதுங்கி போனால் பெட்டர்னு நினைக்கிறாங்க. இவர் வந்து இனிமேல் ஒதுங்கி போயிட்டா பெட்டரு. இந்த செட்டப்பில் வந்து ஒரு ஃபிட்டாக இல்லை கரெக்டாக. இந்த தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர் கேங்குக்குள்ளே ஒரு செட் ஆக மாட்டேங்கிறார். அவருக்கு எம்ஜிஆர் காலத்துலேருந்தே அமைச்சராக இருக்கார். அவர் வந்து அவரை கலந்து ஆலோசிக்கணும்னு நினைக்கிறாரு. இவங்க அவர் எதுலேயுமே கலந்து ஆலோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கூட்டணி வேணுமா வேண்டாமா, யாரோட கூட்டணி வைக்கணும்னு பலவிதமான பேச்சுவார்த்தைகள் ஓடிட்டுருக்கு. அவரை கம்ப்ளீட்டாக ஒதுக்கியே வச்சுருக்காங்க. அவர் எதுவும் கண்டுக்கிறதே கிடையாது. அதனால் அவர் தான் புறக்கணிக்கப்படுவதாக நினைக்கிறார். அதனால் அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு இன்டைரக்டாக எடப்பாடி மேலே நேரடியாக பாயலையே தவிர எடப்பாடியே ஜெயலலிதாவை புறக்கணிக்கிறார்ன்ற விஷயத்தை தான் அவர் சொல்கிறார். ஆக்சுவலாக அது தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஏற்படுத்துறீங்க. ஏற்கனவே அதிமுக தலைமை சரியாக செயல்படலைன்ற விஷயங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இப்படி ஒரு செய்தி, ஒரு மூத்த அமைச்சர் சிஎம் ரேஸில் முன்னாடி இருந்தவர், ஏன்னா எடப்பாடி பேர்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்போ லிஸ்ட்லேயே இல்லாமல் இருந்துச்சு. செங்கோட்டையன் வருவார், செம்மலை வருவார், அப்படி வேலுமணி, தங்கமணி இவங்க பேர்லாம் தான் இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்தார். எல்லாருக்குமே ஷாக்கிங்கான ஒரு விஷயம் தான் இருந்துச்சு. அப்போது மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்துலேருந்து இருந்தவர்ன்ற மாதிரி ஒரு பின்பம்லாம்
விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ அவரையே எடப்பாடி கண்டுக்கல, அப்ப நமக்கெல்லாம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு தொண்டர்களோட வருத்தம்ன்றது இல்லை இப்போ தொண்டர்கள்லாம் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்டில் தான் கிடைக்குமா இருக்காங்க. இப்போ எடப்பாடி பேரில் ஏன் தொண்டர்கள் இருக்காங்க? ரெட்டையில எடப்பாடிகிட்ட இருக்குது, பொதுக்குழு அவரை தேர்ந்தெடுத்திருக்கு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட அந்த வழியில் வந்த தொண்டர்களுக்கு இப்போது தற்சமயத்துக்கு எடப்பாடி கீழே இருக்காங்க. அவங்க எடப்பாடி மேலே முழு நம்பிக்கை வச்சு அங்கே இருக்காங்கல்ல. ஏதோ ரெட்டையில அவர்கிட்ட இருக்குது, தற்சமயத்துக்கு இருக்காங்க. இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் சீட்டு கிடைக்கணும், அவர் தான் ரெட்டையில கொடுக்கணும், அதனால் அவர் கூட இருக்காங்க. ஏதோ எடப்பாடி கட்சியை பிரமாதமாக வளர்த்துருவார், அதை ஆளுங்கட்சியாக கொண்டு வந்துருவார், அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லை. இருக்கிற 62 எம்எல்ஏ மீண்டும் வருவாங்கன்னு டவுட்டாக இருக்குது. எந்த மாதிரி கூட்டணி அமையும்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி சூழலில் வந்து எடப்பாடிகிட்ட ரெட்டையில இருக்குன்றதுனால தான் கூட இருக்காங்க. மற்றபடி வந்து இப்போ கோகுலேந்திரா ஏன் புலம்புறாங்க? அவங்கள மாதிரி புலம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் வந்து புலம்புறாரு, ஏன் இது மாதிரி பேசுகிறாரு, அவர் உரங்கட்டப்படுறாரு, அதனால தான் பேசுகிறாரு. இதில் வந்து செங்கோட்டையனுக்கு பின்னாடி ஒரு தியரி இருக்குது. பாஜக வந்து உள்ளே வந்து செங்கோட்டையனை தூண்டி விட்டு எடப்பாடிக்கு எதிராக நிறுத்துது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. எனக்கு அந்த விஷயத்துல மேலே நம்பிக்கை இல்லை. பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணிக்கான ஒரு விஷயத்தில் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடி வந்து பிடி கொடுக்காத இருக்காரு, இல்லை பிடி கொடுக்குறாரு, 2 விதமான செய்தி இருக்குது. ஆனால் வந்து அதுக்கும் செங்கோட்டையனுக்கும் இந்த விஷயத்துக்கும் பாஜகவுக்கும் இந்த விஷயத்துக்கும் செங்கோட்டையனுக்கான தொடர்பு இருக்குமா? செங்கோட்டையனுக்கும் பாஜகவுக்கும் காலகாலமா அதிமுகலயே இருந்து ஊர்னவர் செங்கோட்டையன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பாஜக பேச்சு கேட்டு அதிமுக இது பண்ணுவாரான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஓபிஎஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் லேட்டராக வந்துட்டு பெரிய பதவிக்கு வந்தவர் கிட்ட செங்கோட்டையன், ரொம்ப நாளாக உழைச்சி அந்த அங்கீகாரம் பெற்றவர் செங்கோட்டையன். அப்படி இருக்கிறப்போ அதிமுக ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் பாஜக தான் அது காரணமாக இருக்குமோன்ற ஒரு தோணி வருதுல்ல. அது டெஃபரெண்டாக இயற்கையாக வரதான் செய்யும். ஏன்னா வந்து ஏற்கனவே ஓபிஎஸ் எல்லாம் வந்து தர்ம யுத்தம் நடத்தி தூண்டி விட்டு தான் அவர் தானே குருமூர்த்தி யாரும் சொன்னார். அதனால் அது மாதிரி 4.5 வருஷ கால ஆட்சியில் பாஜக தானே பின்னாடி இதெல்லாம் நடத்தியிருந்தாங்க. அவங்களோட சப்போர்ட் இல்லாட்டி 4.5 வருஷ காலம் நடந்திருக்கும் ஆட்சி. ஸோ நம்ம பாயிண்ட் என்னன்னா பாஜக இருக்கும். பாஜகவுக்கு தற்போதைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னா அதிமுகவோட கூட்டணி சேரணும், அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் அவங்களுக்கு இருக்குது. அதை இப்போ டேமேஜ் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதிமுகவை பலப்படுத்தி நம்ம அதோட கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்றது அவங்க பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ தற்சமயத்துக்கு அதில் ஒன்றும் ஒரு பிளவு உண்டு பண்ணி அதை வந்து இது பண்ணுறதுக்கான முயற்சிகள் இறங்க மாட்டாங்க. சப்போஸ் அதிமுக இவங்க பேச்ச கேட்காம தாவேகா சைடு போச்சு வச்சுக்கோங்க, அப்போது பாஜக குடைச்சல்லாம் கொடுப்பாங்க. ஏடிஎம்கேக்கு எந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது, அது கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு செங்கோட்டையனை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தங்கமணி வேலுமணி ரெடியாக இருக்காங்க. பாஜகவோட வேலை செய்யறதுக்கு தங்கமணி வேலுமணி ரெடியாக இருக்காங்க. அவங்கள வச்சு குடைச்சல் கொடுப்பாங்க. ஓகே சார். ஆனால் கிரவுண்ட் லெவலில் வந்து அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு சில நிர்வாகிகள் மத்தியிலும் பாஜகவோட கூட்டணி போகக்கூடாதுன்ற ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே. இல்லை, அதிமுக வந்து பாஜகவோட போகக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்கிறது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ப்ராக்டிக்கலான பாலிடிக்ஸில் பார்த்தீங்கன்னா 21 தேர்தலில் 2 பேரும் சேர்ந்து 75 இடங்கள் வாங்கினாங்க. தினகரன் சேர்ந்துருந்தால் ஒரு 90 இடங்கள் வாங்கியிருக்கலாம். இப்போ பார்லிமெண்ட் தேர்தலில் 2 பேரும் தனித்தனியா என்னங்க ஒரு இடத்துல கூட வின் பண்ணலை. பட் 2 பேரும் வாங்கின ஓட்டுகளை கூட்டினா சில தொகுதிகள் அதிகமாக வந்தாங்க. ஸோ யதார்த்தமான பாலிடிக்ஸில் கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸில் ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு அரித்மெட்டிக்காக அது ஒர்க் அவுட் ஆகுது, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல, அரித்மெட்டிக் ஒர்க் அவுட் ஆகுதுன்ற எண்ணம் பாஜக அதிமுகவில் இருக்கிற பாஜக ஆதரவாளர்களான வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் இருக்குது. ஏன் வேலுமணி என்ன சொன்னார் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே? நாங்கள் சேர்ந்துருந்தால் 30 இடத்துல வின் பண்ணியிருப்போம் சொன்னாரா இல்லையா? எப்படி சொன்னார்? தமிழிசை என்ன சொன்னாங்க? வின் பண்ணியிருப்போம் தானே சொன்னாங்க. ப்ரொஃபஸர் சீனிவாசன் என்ன சொன்னார்? அதிமுகவோட சேர்ந்தா வின் பண்ணியிருப்போம் தானே சொன்னார். அந்த மாதிரி எண்ணம் கொண்டவங்க இருக்காங்க. பாஜகலையும் அதிமுகவோட சேரணுன்ற எண்ணம் கொண்டவங்க இருக்காங்க, அதிமுகலையும் பாஜகவோட சேரணுன்ற எண்ணம் கொண்டவங்க இருக்காங்க. நடுவில் சில பேர் பாஜக வேணாம்னு நினைக்கிறவங்க தொண்டர்கள் வேணாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் யதார்த்தமான பாலிடிக்ஸில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, ஏன் சேரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போது பாஜகவோட சேர வேணாம்னா அடுத்த ஆப்ஷன் தாவேகா. அப்போ தாவேகாவோட சேரத்தை பற்றி யாருக்கும் பிரச்சனை இல்லை. தாவேகா வருமானது தான் பிரச்சனைங்க. ஆனால் தாவேக்கும் அதுக்கான இதுவை ஈஸி பண்ணுற மாதிரி, ரோடை ஈஸியாக பண்ணி கொடுக்குற மாதிரி தானே இருக்குது. ஏன்னா இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து ஆல்ரெடி வந்து ஏடிஎம்கேக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்ற பேக்ரவுண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுறாரு. பிரசாந்த் கிஷோரோட அந்த சுனில் குங்கலோ டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுது அப்படின்ற மாதிரி செய்திகள் நம்ம பார்த்துருந்தோம். போன எலெக்ஷன்லேருந்து சின்ன சின்ன வேலை பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்ததே வந்து அதிமுக தாவேகாவோட கூட்டணி வந்து ஈஸ் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக தான். ஆல்மோஸ்ட் எல்லாம் ஃபைனல் ஆயிடுச்சுன்ற மாதிரியான செய்திகள் தானே வருது. இல்லை, அது மாதிரி இன்னும் இல்லை, பேச்சுவார்த்தை தான் நடந்துட்டு இருக்கே தவிர இன்னும் கூட்டணியில் அதுவும் ஃபைனலைஸ் ஆகலை. ஏன்னா இவங்க தரப்பில் வந்து ரொம்ப டிமாண்ட் அதிகமாக இருக்குது. தாவேகா தரப்பில் 117 117 கேட்குறாங்க. பாதிக்கு பாதி. நாங்கள் 70% எங்களுக்கு ஓட்டு இருக்குன்றாங்க. எங்களுக்கு 20% ஓட்டு இருக்கு, 117 கொடுன்றாங்க. 2 வருஷம் நீ முதலமைச்சர், 2 வருஷம் நான் முதலமைச்சர். ஆனால் இந்த ஒரு டேர்ம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கிட்ட எடுபடாது. அது மாதிரிலாம் வைக்கிறாங்க. அதனால தான் பிரசாந்த் கிஷோர் நடுவில் வந்து இப்போ பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. ஆனால் வந்து அந்த பேச்சுவார்த்தை ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது. அதனால் இதெல்லாம் பாஜக பார்த்துட்டு இருக்காங்க. அதிமுக தாவேகாவோட சேர்றதை வந்து அவங்க எந்த விதத்தில் தடுப்பாங்க இல்லை மௌனமாக பார்ப்பாங்கன்றது ஒரு கேள்விக்குறியா. ஆனால் பாஜகவோட மெயின் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்றணுன்றது தான் பிளானாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவும் தாவேகாவும் வர வச்சுன்னா ஒரு புது அலையன்ஸ் அவங்க நம்ம வெளியிலேருந்து அந்த பாயிண்ட்ல தான் அவங்க பேசாமல் இந்த மாதிரியான ஒரு புது அலையன்ஸ் திமுகவை வீழ்த்துனா நம்ம சைலண்டாக இருந்துக்கலாம், நம்ம தனியாக போட்டு ஏதோ எத்தனை இடங்கள் வந்துக்கலாம் போய்க்கலாம்.
ஆனால் நமக்கு வாய்ப்பு இல்லாட்டியும் பரவாயில்ல, திமுக போனால் பெட்டரு, இந்த 2 பேரும் எப்போனா நம்ம கவனிச்சிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். அதனால் அவங்க பேசாமல் இருப்பாங்களா, இல்லை இது கூட்டணி சேர்ந்தாலும் வந்து திமுக வீழ்த்த முடியாது, நம்ம வந்து அதிமுக விழுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ வந்து அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவர் எடப்பாடியோட பையன் வந்து அமித்ஷாவோட பேசினதா ஒரு செய்தி வந்திருக்கு. ஆக்சுவலாக அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. ஒரு பக்கம் பாஜக பேசிட்டு இருக்காங்களா, ஒரு பக்கம் தாவேக்காட்டையும் பேசிட்டு இருக்காங்க போட்டு. 2 பக்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லா கட்சியுமே அப்படி மாற்றி அது இயல்பு தான் சார். 2 பக்கம் பேசுறது இயல்பா. எது கடைசியில் சாதகமாக வருதோ அதில் விஜய் விஷயத்துக்கு டிமாண்ட் வச்சாலும் என்ன பண்ணுவாங்க. அதனால் அங்கே பாஜக கதையும் திறந்து வைப்பாங்க ஆக்சுவலாக. ஓகே சார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி கட்சிகள் எல்லாமே திமுக கிட்ட இந்த வாட்டி அதிகமான சீட் கேட்டுட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. அப்படி பிரித்து கொடுக்குறதா எவ்வளோ சீட் வரைக்கும் மேக்ஸிமம் வந்து திமுக கூட்டணி இல்லை அவங்க இப்போ அவங்களுக்கு என்னென்னா பிரசாந்த் கிஷோர் ஒரு ஃபார்முலா கொடுத்துட்டு போயிட்டாரு. ஒரு எம்பி 2 எம்பி கொடுத்தா வந்து 12 சீட்டு, ஒரு எம்பி கொடுத்தா 6 சீட்டுன்ற மாதிரி கொடுத்துட்டாரு. யார் யாருக்கு 2 எம்பி இருக்கோ அவங்களுக்குலாம் 12 எம்பி கொடுக்கலாம், 12 சீட் கொடுக்கலாம், எம்எல்ஏ சீட் வரைக்கும் கொடுக்கலான்றத பாயிண்ட்டு. இப்போது மதிமுக வச்சுக்கோங்களேன். இப்போது ஏன் வந்து போன வாட்டி வந்து விசிகாக்கு 2 சீட் கொடுத்துமே 6 தான் எம்எல்ஏ சீட் ஏன் கொடுத்தாங்கன்னா, ஒருத்தர் வந்து உதயசூரியன் நின்றுட்டார், ஒருத்தர் தான் வந்து பாண்டிச்சேரத்தில் நின்றார். அதனால 6 சீட் கொடுத்தாங்க. இந்த வாட்டி 2 பேருமே பாண்டிச்சேரத்தில் இருந்தாங்க. அப்போ 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, 12 சீட் கேட்பாங்க. அதே மாதிரி இவங்களும் கேட்பாங்க. யார் இப்போ ஒருத்தருக்கு 12 சீட் கொடுத்தீங்கன்னா எங்கள் சிபிஎம்முக்கு கொடுக்கணும், சிபிஐக்கு கொடுக்கணும், மதிமுகவுக்கு கொடுக்கணும், இவங்க 4 பேருக்கு கொடுக்கணும். அப்புறம் வந்து காங்கிரஸ் வந்து அதுக்கேற்றபடி இன்னும் அதிகம். காங்கிரஸ் வந்து 9 சீட்டில் போட்டி போட்டாங்க. அப்போ அவங்க எவ்வளோ கேட்பாங்க? அவங்க கணக்கு பார்த்தீங்கன்னா 60-70 சீட் கொடுக்க முடியுமா? அது கொடுக்கறது ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ப்ரப்போர்ஷனை வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. இதே ஸ்கேலை வந்து நீங்கள் காங்கிரஸ்க்கு அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா முடியாது. அப்போ அந்த ஸ்கேல் அப்ளை பண்ண மாட்டாங்கன்னு தான் பாயிண்ட். ஆனால் விசிகாவுக்கு 10, சிபிஐக்கு 10, சிபிஎம்க்கு 10, காங்கிரஸ்க்கு ஒரு 30, மதிமுகவுக்கு ஒரு 10 அப்படின்ற மாதிரி பிரித்து கொண்டு போயிடலாம்ல. இல்லைங்க, எப்படி பார்த்தாலுமே திமுக குறைந்தபட்சம் 150 சீட்டில் போட்டி போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிற 84 சீட்டு தாங்க பிரித்து கொடுப்பாங்க. அந்த 84 எப்படி பிரித்து கொடுக்குறாங்கன்னு தான் முக்கியம். ஆக்சுவலாக அந்த 84 பிரித்து கொடுக்கும். 150 அவங்க போட்டி போடுவாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் வேணும். அப்போ தான் 117 சீட்டு வின் பண்ண முடியும். அவங்க அந்த மெஜாரிட்டி அப்போ தான் வின் பண்ண முடியும். இல்லாட்டி கூட்டணி ஆட்சின்னு முதலே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 125 இடத்துல 120 இடத்துல போட்டு 117 இடத்துல வின் பண்ணுவீங்களா? முடியாது இல்லை. ஆனால் குறைஞ்சபட்சம் 150 இடத்துல போட்டி போடுவாங்க. இத்தனை கட்சிகள் நிற்குது. ஒருவேளை அதிமுக தாவேக்காவோட கூட்டணி ஒரு கன்சிடர் பண்ண ஓட்ஸையும், பிஜேபி வந்து பாமக, தேமுதிக போன்ற கட்சிகளை சேர்த்து ஒரு தனி ஒரு அலையன்ஸையும், நாம் தமிழர் ஒரு தனியாக ஒரு 3 முனை 4 முனை போட்டியாக வந்து தனித்தனியாக யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இல்லை, அப்படி பார்த்தா திமுகவோட எதிர்போட்டிகள் பிரியும்போது திமுக தான் ஆட்சிக்கு வரும். திமுகவோட எதிர்போட்டிகள் 3-4 பிரியும் போது திமுகவுக்கு அதோட அணியோட ஓட்டு கன்சாலிடேட் ஆகும்ல. சார், அதோட அணியோட ஓட்டு கன்சாலிடேட் ஆனாலுமே மெஜாரிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 117 மார்ஜினை யாருமே ரீச் பண்ணாங்க. 2006 மாதிரி ஒரு சிச்சுவேஷன். இந்த மாதிரி 3ஆ பிரியும் பொழுது எதிர்க்க வந்து மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற ஒரு கூட்டணி இருக்கணும். இந்த அணி, அது அதிமுக தாவேகா அணி வந்து டிஎம்கே அணியை பீட் பண்ணணும், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு மக்கள் நம்பணும். அப்போ திமுக எதிர்போட்டாலும் அந்த அணிக்கு போகும் ஆக்சுவலாக. இல்லை இதுவே கூட இன்னொரு பக்கம் பாஜக பாமகன்னு ஒரு அணி இருக்க வச்சுக்கோங்க, தினகரன் அப்படின்ட்டு, அந்த அணியும் வந்து திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது சீமான் ஏற்கனவே பிரிக்கிறார். இப்போ 3ஆ பிரியும் போது திமுகவுக்கான வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு போகிற ஓட்டு இருக்குல்ல, அந்த ஆன்டி பிஜேபி ஓட்டு, ஆன்டி ஏடிஎம்கே ஓட்டு, அப்புறம் அவங்க சாதனைகள், பெண்கள் ஓட்டு போன்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது போகும்போது அவங்க ஈஸியாக சுலபமாக வின் பண்ணுவாங்க. ஓகே சார். ஆனால் இப்போ ஆன்டி பிஜேபி ஓட்டு, ஆன்டி ஏடிஎம்கே ஓட்டு எல்லாமே ஒருவேளை விஜய் பக்கம் கன்சாலிடேட் ஆச்சு அப்படின்னா திமுக அது ஒரு பெரிய அதிமுக தாவேகா பக்கம் போகும்போது அந்த ஆன்டி பிஜேபி ஓட்டு விஜய் அங்கே போகாது, அந்த ஏரியாவுக்கு. ஓகே, அப்போ அதிமுகவும் தாவேகாவும் அலையன்ஸ் சேர்ந்தாங்கன்னா அது ஆன்டி பிஜேபி ஆகாது, ஆன்டி பிஜேபி ஓட்டு அங்கே போகாது. ஓகே, அதிமுக எந்த நேரத்துலையும் அவங்க பாஜகவோட கான்டாக்டில் இருப்பாங்கன்றதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இது பாலப்பாடம் அது ஆக்சுவலாக. ஓகே சார். ஆனாலுமே இப்போ பிஜேபியை நம்ம அவ்வளோ சொல்லணுமா அப்படின்ற ஒரு தேவை வருதுல்ல. நான் இது வரைக்கும் பெருசாக ப்ரூவன் இல்லாத கட்சி ஒரு 16% தான் ஓட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ பெரிய அலையன்ஸ் பாமக போன்ற கட்சிகளை வச்சுட்டு சின்ன சின்ன கட்சி எல்லாமே வச்சு சின்ன சின்ன கட்சிகளெல்லாம் ராமரத்னத்தில் போட்டியிட வச்சுமே வந்து பாஜகவோட ஓட்டுன்றது ஒரு 11-12% சுருங்கி போச்சு. அப்படி இருக்கிறப்ப பிஜேபியை நம்ம கன்சிடர் பண்ணோமா அவ்வளோ பெரிய பார்ட்டியா அப்படின்னு? பிஜேபி வந்து பிரைமரி சக்தியாக இங்கே இல்லை சார், அது ஒரு செகண்டரி ஃபோர்ஸாக தான் இருக்குது. அது பிரைமரி ஃபோர்ஸாக இல்லை, முதன்மை சக்தியாக இல்லை. இப்போ விஜய் சொல்கிறாருல்ல, நான் தான் முதன்மை சக்தின்னு சொல்கிறாருல்ல, அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்கன்னு இங்கே திமுக விட்டு அதிமுக தான் இன்னும் ஃபீல்டு அப்படி தான் இருக்குது. விஜய்க்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு தெரியாது. அவங்க சொல்கிறாங்க எனக்கு 20% இருக்குன்றாங்க. விஜயோட ஓட் பேங்க் 10% கூட இருக்கலாம், 8% கூட இருக்கலாம். அவர் ரொம்ப ஃப்ளாப்பாக கூட போகலாம், சொல்ல முடியாது.
ஸோ அவர் என்ன கணக்கில் வந்து ஏடிஎம்கேட கூட்டணி வச்சா சீட்டு கேட்பாரு நமக்கு தெரியாது. நிரூபிக்கப்படாத ஒரு சக்தி வந்து என்ன கேட்பான்னு தெரியாது. அவங்க சொன்னதை எப்படி நம்ப முடியும்? சொல்ல முடியாது. ஒரு ஸ்டார் வந்து அரசியல் தலைவராக கன்வெர்ட் ஆகும்போது அவர் வந்து அவருக்கான ஆதரவு எப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பிரஜாராஜ்யம் ஆரம்பிச்சாரு, ஃபெயில் ஆனாரு. யாரு? சிரஞ்சீவி ஒரு தொகுதியில் தான் வின் பண்ணார், எல்லா தொகுதியிலும் தோத்தார் ஆக்சுவலா. அதனால அவ்வளோ பெரிய நடிகரை தோக்குறாருன்ற போது இவருக்கு என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது. இல்ல பெரிய நடிகர்ன்றது வந்து அந்த பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் வேகமா இருக்கா இல்லையான்றது ஒரு விஷயம் இருக்கு. பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இங்க வேகமா இருக்கு. இங்க தான் டிஎம்கே ஸ்ட்ராங்கா உட்கார்ந்து, டிஎம்கே மட்டும் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. மத்த கட்சிகள் அடுத்தது ஏடிஎம்கே இருக்குல்ல, நெக்ஸ்ட் ஏடிஎம்கே 20% ஓட்டோட இருக்குல்ல, அதை நீங்க ஒதுக்க முடியாது இல்ல. அது வந்து எடப்பாடிக்காக இல்ல, அது ட்ரெடிஷனலா 20% ஓட்டை கையில வச்சிருக்கு. அதனால அது 20 எதிர்கட்சியா இருக்கு, முக்கியமான எதிர்கட்சியா இருக்கு. 62 எம்எல்ஏ இருக்காங்க. இப்போ அதுவே வரப்போற எலெக்ஷனுக்கு அதுவே வந்து வாழ்வாசாவா போராட்டம் தான். அதுக்கே நல்ல ஒரு கூட்டணி அமையலைன்னா தாவேகா வட்டாரத்தில் என்ன சொல்றாங்க, இப்போ அவங்க இதில் ஒரு சோஷியல் மீடியாவில் தாவேகா வட்டாரத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா, அதிமுக செத்து போயிடுது, அது இளைஞர்கள் ஆதரவே கிடையாது, அதுக்கு உயிர் கொடுக்கணும்னா எங்களால் தான் முடியும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அவங்க எங்களுக்கு 117 சீட் கொடுங்க, நீங்கள் 117 எடுத்துக்கோங்க, நாங்கள் வெறும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜனகல்யாண் மாதிரி நாங்கள் வெறும் துணை முதலமைச்சரோட சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டோம், அவருக்கு 8% ஓட்டு தான் இருக்குது, எங்களுக்கு 20% ஓட்டு இருக்குது, எங்கள்கிட்ட 1 கோடி இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னு ஜான் ஆரோக்கியசாமியோட நண்பர்கள்லாம் தாவேக்கால எக்ஸ் தளத்தில் போட்டுட்ருக்காங்க. ஓகே சார், இவங்க எக்ஸ் தளத்தில் போடுறதை தாண்டி பிரசாந்த் கிஷோர் யாருக்காவது சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஃபீல்டு அனாலிசிஸ் பண்ணாமல் அவர் சப்போர்ட் பண்ண மாட்டார். பெரிய பெரிய ஆளுங்க பல பேர் கூப்பிட்டே போகாத மனுஷன். ஏன் அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் பிரசாந்த் கிஷோரோட டீம் ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப விஜயை வந்து மீட் பண்ணுறாரு, 2 நாள் வந்து மறுநாள் வந்து விஜய் கேடஸை மீட் பண்ணி அவர் பேசுகிறாருன்னா, அப்போ வின்னிங் பாலிடிக்ஸ்க்கு அளவுக்கான ஒரு பர்சன்டைல் இல்லை அட்லீஸ்ட்னா ஒரு கேம் சேஞ்சருக்கான ஒரு பர்சன்டைல விஜய் வச்சிருக்காருன்றதான நம்ம ஜெயிக்கிற கட்சிக்கு தான் பிரசாந்த் கிஷோர் வேலை செய்வாருன்னீங்கல்ல, ஜெயிக்கிற கட்சிக்கு ஏன் ஒரு வேலை செய்யணும்? அதான் ஜெயிக்க போதையே வேலை செய்யணும். அப்படி பார்த்தா டிஎம்கே 2014 மோடி ஜெயிக்கிற மூட்ல தான் இருந்தாரு. மோடி ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுத்தவரு ஓடுற குதிரையை இன்னும் வேகமா ஓட வைப்பாரு பிரசாந்த் கிஷோர். சும்மா கால் உடஞ்சி படுத்து கிடக்கிற குதிரையை எழுப்பி ஓட வைப்பாரா? நான் கேட்கறது என்னன்னா, நீங்க 2014 ஒர்க் பண்ணீங்க பிரசாந்த் கிஷோர், மோடிக்காக ஒர்க் பண்ணீங்க. அப்போ மோடிக்கு ஃபேவரபுளான காத்தடிச்சது, அவருக்கு நீங்க ஒர்க் பண்ணீங்க. மோடிக்கு ஃபேவரபுளான காத்தே இவர் தான் ஏற்படுத்தி கொடுத்தாரு. குஜராத் மாடல் அப்போ வந்து ஆன்டி காங்கிரஸ் வந்து ரொம்ப இதா இருந்ததுங்க. ஊழலுக்கு எதிராக ஒரு கெஜ்ரிவால் அண்ணா சார் எல்லாம் பண்ண விஷயம்லாம் பாஜகவுக்கு பெனிஃபிட்டா போச்சு. ஸோ அப்போ வந்து நீங்க ஒர்க் பண்ணீங்க, வின் பண்ணாங்க. திரிணாமுல் நல்லா இருந்தபோது ஒர்க் பண்ணீங்க, வின் பண்ணாங்க. ஜெகன்மோகன் நல்லா இருந்தபோது வின் பண்ணீங்க, ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் திமுக நல்லா வின் பண்ண சான்ஸ் இருந்தது, அப்போ ஒர்க் பண்ணாங்க. எல்லாமே ஒரு வெற்றி பெற சூழல் இருக்கும்போது நீங்க சேர்ந்து ஒர்க் பண்றீங்க. நீங்க தோக்கிற ஒரு குதிரையை வெற்றி பெற வைக்கும். இப்போ 24 நீங்க சோனியாவுக்கு ஒர்க் பண்ணீங்க, என்ன பண்ண? காங்கிரஸ் என்னாச்சு? 500 கோடி ரூபாய் வாங்கினார் பிரசாந்த் கிஷோர். ஒர்க் பண்ணீங்க, என்னாச்சு? முன்னாலே 100 இடம் தான் வந்தது, அதுக்கு மேலே வந்ததா? உத்தரப்பிரதேசில் ஒர்க் பண்ணாரு, போத் சமாஜ்வாடி அண்ட் காங்கிரஸ் 2 அவுட் ஆச்சு. தோத்த விஷயங்கள் இருக்குல்ல, அவர் ஜெயிச்ச விஷயங்கள் மட்டும் நம்ம பார்க்குறோம். அதாவது ஜெயிக்கிற சூழலில் இருக்கிற ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு விஷயத்த இன்னும் கொஞ்சம் அதை பில்டப் பண்ணுறாரே தவிர, இப்போ விஜய் எடுத்துக்கோங்க. விஜய் வந்து இன்னும் மாவட்ட செயலாளரே போடாத இருக்கார், கட்டுமானங்களே உருவாக்காத இருக்கார், 68,000 பூத்தில் இன்னும் பூத் கமிட்டியை உருவாக்காத இருக்கார். அப்போ அதெல்லாம் உருவாக்கி இவருக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு ப்ராபகண்டா ஸ்ட்ராட்டஜியெலாம் உருவாக்கி, இவருக்கு ஒரு ஸ்லோகனை உருவாக்கி எல்லாம் பண்ணணும். ஒரு ஆக்சுவலாக அதை வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியா மூலமாக கொண்டு போகணும். இதெல்லாம் இருக்குது. அதுக்கு கீழே வந்து ஆளுங்க வேணும் கரெக்டாக. அதெல்லாம் அவர்கிட்ட செட்டப், அந்த கட்டுமானங்கள் இல்லை. இப்போ டிஎம்கேட்ட இருக்கிற கட்டுமானம், திருவண்ணாமலைகிட்ட இருக்கிற கட்டுமானம் அது இவர்கிட்ட இல்லை. அது பிஜேபிகிட்ட இருக்கிற கட்டுமானம், அதெல்லாம் விஜய்கிட்ட இப்போ கிடையாது. அதில் கட்டுமானங்கள் இருக்கும்போது நீங்கள் விஷயங்களை கொண்டு போகிறது ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் இல்லாத ஒரு கட்சிக்கு நீங்கள் வேலை செய்ய வரீங்க. இப்போ ஏற்கனவே இங்கே 2 பேர் இருக்கான் அடிஷனலாக, ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தர் இருக்காரு, ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் இருக்காரு. கூட நீங்களும் சேர்றீங்க. இந்த மாதிரி 3 இன்டெலெக்சுவல்ஸ் ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா ஒரே மாதிரி நீங்கள் செயல்படுவீங்கன்னு சொல்லலாம். ஆதவ அர்ஜுனா சொல்லி சரி, ஜான் ஆரோக்கியசாமி சொல்லி தான் ஆதவ அர்ஜுனா வராரு. ஆதவ அர்ஜுனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி தான் பிகேவை கூப்பிட்டு வராங்க. பிகேவும் ஆதவ அர்ஜுனாவும் ஏற்கனவே டிஎம்கேக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க போன 2021 தேர்தலில். இப்படி இருக்கிறப்போ இது எல்லாமே 3மே ஒரே பாயிண்ட்ல அலைண்ட் ஆகிற மாதிரி தெரியும். 3மே ஒரே மாதிரியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சார். 3 ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு இடத்துல வந்தாங்கன்னா 3 விதமாக பேசுவாங்க. ஆதவ அர்ஜுனா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக நான் இன்னும் ஏற்றுக்கல. ஒரு பிரசாந்த் கிஷோர் கீழே தான் வேலை செஞ்சாருன்னு நினைக்கிறேன். அதனால அவர் வந்து இன்னும் ஒரு மெயின் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வரல. வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் வச்சிருக்காரே தவிர அவர் தனியாக ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வராதே தெரியல. நம்ம பாயிண்ட் என்னன்னா 3 பேருமே தனித்தனியாக ஆலோசனை கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க விஜய்க்கு. அந்த விஜய் என்ன கட்டுமானத்தை வச்சிருக்காரு? முதல்ல அவருடைய ஸ்க்ராட்சாக இருக்கிற அவரோட அந்த ஃபீல்டை வந்து அவர் ஒழுங்குபடுத்திட்டாரா? முதல்ல அப்படியே ஒரு ஒரு அரேஞ்ச் பண்ணாத இருக்கிற ஒரு ஏரியாவில் தான் அந்த தாவேக்காப்பு இருக்குது. ஒரு கட்டுக்கோப்பாக இல்லை அது. ஆக்சுவலாக உங்களுடைய ரசிகர்கள் எப்படி அரசியல் மையப்படுத்திட்டாங்களா, ஆனாங்களா இல்லையான்னு தெரியாது. அவங்க உங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்களா இல்லையான்னு தெரியாது.
ஸோ இதெல்லாம் வந்து உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதெல்லாம் எப்படி உறுதிப்படுத்துவீங்க? ஒரு கட்டுமானம் இல்லாத போது எப்படி உறுதிப்படுத்த முடியும் உங்களால்? ஸோ ஒரு கட்டுமானம் கண்டிப்பாக தேவை. அது அமைக்கிறதுக்கே 3-4 மாதம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபீல்டில் வந்து விஜயோட இமேஜை வந்து நீங்கள் சிஎம்னு பூஸ்ட் பண்ணணும். அவர் டெப்டி சிஎம்னு பூஸ்ட் பண்ணுவீங்களா? இல்லை, ஒருவேளை ஏடிஎம்கே டிஎம்கே சரி ஏடிஎம்கே டிவிகே அலைன்னு சொல்கிறேன்னா சிஎம்ன்ற பூஸ்டிங் இப்போதைக்கு தேவைப்படுமா? அவங்க சிஎம் அப்போ சிஎம் கேண்டிடேட் இல்லைன்றது உங்களுக்கு வீக் ஆகிடும்ல. இவங்க வந்து ஸ்டாலின் பக்காவாக ஒருத்தர் நிறுத்தும் போது நீங்கள் எதிர்க்க ஒருத்தர் ஒரு சிஎம் கேண்டிடேட் இல்லைன்னா உங்கள் சிஎம் யாருன்னு கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க? அங்கே அடிப்பாங்க, தேர்தல் முடிஞ்சோம் அடிச்சுவாங்க ஒருத்தர் ஏங்க ஓட்டு போகிறீங்கன்னு கேட்டால் அது வந்து அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தானே. ஸோ அந்த பாயிண்ட்லாம் இருக்கிறதுனால நிறைய இப்ஸ் அண்ட் பட்ஸ்லாம் இருக்குது. தாவேகாவும் அதிமுகவும் சேர்றதுல நிறைய இப்ஸ் அண்ட் பட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி அவங்க சேர்றாங்களா, அது பிரசாந்த் கிஷோர் எந்த விதத்தில் பண்ணுறாருன்றதை பொறுத்து தான் பார்க்கலாம் ஆக்சுவலாக.